இது ஈஸ்டர் அன்னைக்கு எடுத்த விளாக் தான். 3 மணிக்கே ரெடியாக ஆரம்பிச்சு 3:30க்கெல்லாம் நாங்க வெளியவே கிளம்பியாச்சு. நேத்து கஷ்டப்பட்டு ஊதுன இந்த பலூன் டெக்கரேஷனை உங்களுக்கும் காமிக்கலான்னு தான் ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதையும் கண்டிப்பா பாருங்க. ஈஸ்டருக்கு ட்ரெஸ் வாங்கினேன். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை ஈஸ்டருக்கு போடலை. என் ஹஸ்பண்ட் வந்து என்னோட பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் கிஃப்ட் பண்ணாங்க. அதை ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட்டுக்கு தான் போடணும்னு நினச்சி வச்சுருந்தேன். ஈஸ்டரை விட பெரிய ஈவெண்ட் எங்கே வரப்போகுது, அதனால ஈஸ்டருக்கே அந்த ட்ரெஸ்ஸை போட்டாச்சு. ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சர்ச்சில் கோபுர வேலை எல்லாமே முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த பெல்லுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஈஸ்டர் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பெல் அடிக்கிறாங்க. பார்த்தீங்களா, எல்லாரும் எவ்வளோ ஆர்வமாக ரவுண்டாக சுற்றி நின்று பார்க்குறாங்க. நானுமே பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன். எங்கள் சர்ச் ரொம்ப குட்டி சர்ச் தான், கொஞ்சம் மக்கள் தான் உண்டு. எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா மெழுகுவத்திரி பவனி உண்டு நைட்டு. அதுக்காக எல்லாருமே சீக்கிரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெல் அடிச்சு ஒரு பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க அந்த பவனியை ஸ்டார்ட் பண்ணோம். மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதற்காக நன்றியோடு உண்மை நாங்கள் போற்றுகிறோம் தகப்பனே. மரணமடைந்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தாரே, பின்னாடியே வா. மெழுகுவத்திரி பவனி எல்லாம் சிறப்பா முடிஞ்சு சர்ச்சுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி சர்ச் சர்வீஸ் எல்லாம் யூஸ்வலாக எடுக்க மாட்டேன். ஆனால் வந்து இது எங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து கேப்சர் பண்ணேன். ஏன்னா இதோடு எங்களுக்கு இந்த சர்ச்லேருந்து முடியுது. 4 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்பவே நல்லா போச்சுது. இனி வரப்போற காலங்களும் நல்லா இருக்கணும். அந்த சர்ச் மக்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி. கொஞ்சம் மக்களா இருந்தாலுமே அந்த சர்ச்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். எப்பவுமே எல்லாருமே நல்லா பேசுவாங்க. அதுவுமே நல்லா இருக்கும். ஏன் அப்பா இதுக்கு முன்னாடி பெரிய சர்ச்சஸ்லலாம் பாஸ்டா இருந்திருக்காங்க. அதனால எனக்கு தெரியும். அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வைப் எனக்கு கிடைச்சதே இல்லை. இங்கே எல்லாருமே நல்லா பாசமா பேசுவாங்க. ஈஸ்டர் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டோம். இட்லி, சாம்பார், சட்னி, ரசவடை, டீ எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஏதோ க்ளோஸ் ரிலேஷன் வீட்டில் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போய் சாப்பிடுவோம்ல, சேம் அதே ஃபீல் தான் இருக்கும். எல்லாருமே நல்லா பேசுவாங்க. ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டோம். நான் லாங் வீடியோவா எடுத்து அப்லோட் பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆனால் லாங் வீடியோ அவ்வளவா எல்லாரும் பார்க்க மாட்டீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாவே எடுத்து ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கெல்லாம் ஈஸ்டர் எப்படி போச்சு? உங்க சர்ச்சிலலாம் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஈஸ்டர் சர்ச் vlog இதோடு முடியுது. நெக்ஸ்டா ஈஸ்டருக்கு நான் என்னெல்லாம் குக் பண்ணேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். பாய்.